இந்திய கலாச்சாரத்தில் வீடு என்பது வெறும் ஒரு வசிப்பிடம் மட்டுமல்ல, அது பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு மையமாக போற்றப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம், பண்டைய இந்திய கட்டிடக்கலை அறிவியல், வீட்டின் அமைப்பிலிருந்து தெய்வங்களின் பிரதிஷ்டை வரை ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் பிரதான வாசல் உள்ளே நுழையும் மற்றும் வெளியேறும் ஆற்றலின் நுழைவாயிலாக இருப்பதால் அங்கு தெய்வங்களின் உருவங்களை வைப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. எந்த திசையில் எந்த கடவுளை வைப்பது என்பது அந்த தெய்வத்தின் ஆற்றலுக்கும் திசையின் தன்மைக்கும் இடையிலான சமநிலையை பொறுத்து அமைகிறது. பொதுவாக வீட்டின் பிரதான வாசல் திசையை பொறுத்து சில தெய்வங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. கிழக்கு திசை சூரியனின் திசையாகவும் புதுமை, வளர்ச்சி மற்றும் ஞானத்தை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த திசையில் சூரிய பகவானின் உருவங்கள் அல்லது சூரிய நமஸ்காரத்தை குறிக்கும் சின்னங்களை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி அல்லது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான ராமபிரானின் படங்களும் இந்த திசைக்கு உகந்ததாக பார்க்கப்படுகின்றன. மேற்கு திசை என்பது ஸ்திரத்தன்மை, நிறைவு மற்றும் செழிப்பை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த திசையில் அனுமன், சனி பகவான் போன்ற தெய்வங்களின் படங்களை வைப்பது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுள் என்பதால் எந்த திசையையும் எதிர்நோக்கும் வகையில் அமைக்கலாம் என்றாலும் மேற்கு திசைக்கும் அவர் ஏற்றவர். வடக்கு திசை செல்வம், ஆரோக்கியம் மற்றும் வாய்ப்புகளின் திசையாகும். செல்வத்தின் அதிபதியான குபேரன் மற்றும் லட்சுமி தேவியின் படங்களை இந்த திசையில் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த திசைக்கு அதிபதியான சந்திர பகவானின் அம்சங்களை குறிக்கும் தெய்வங்களையும் இங்கு வைக்கலாம். விஷ்ணுவின் வடிவங்களும் வடக்கு திசைக்கு ஏற்றவை. தெற்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தில் சில சமயங்களில் சவாலானதாக கருதப்படுகிறது. மரணம் மற்றும் அழிவின் அதிபதியான யம தர்மராஜருடன் இந்த திசை தொடர்புடையது. இந்த திசையில் வீட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அல்லது எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடிய தெய்வங்களை வைப்பது வழக்கம். உதாரணமாக கால பைரவர் அல்லது அனுமனின் கோபமான வடிவங்கள் சில சமயங்களில் இந்த திசைக்கு பரிந்துரைக்கப்படலாம், ஆனால் இது மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டும். பொதுவாக தெற்கு திசை வாயில்களுக்கு நேரடியாக தெய்வச் சிலைகளை வைப்பதைத் தவிர்த்து காப்பு சின்னங்களையோ அல்லது பாதுகாப்பு கடவுளின் சின்னங்களையோ தேர்வு செய்யப்படுகிறது. எந்த திசையிலும் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவி பொதுவாக அனைத்து திசைகளிலும் மங்களகரமானவர்களாக கருதப்படுகிறார்கள். விநாயகர் தடைகளை நீக்கி சுபத்தை அருள்வார், லட்சுமி தேவி செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவார். இந்த தெய்வங்களை வீட்டின் பிரதான வாசலில் வைக்கும்போது அவை வாசல் கதவை நேராக பார்ப்பதற்கு பதிலாக சற்றே ஒரு கோணத்தில் வைப்பது அல்லது கதவின் உள்ளே பார்க்கும் வகையில் வைப்பது ஒரு பொதுவான வாஸ்து நடைமுறையாகும். இறுதியாக வாசல் கதவில் தெய்வங்களை வைக்கும்போது தூய்மை மற்றும் பராமரிப்பு மிக முக்கியம். தூசி படிந்த அல்லது சேதமடைந்த உருவங்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். எனவே தேர்வு செய்யப்படும் தெய்வம் எதுவாயினும் அது மரியாதையுடனும் தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் பராமரிக்கப்பட வேண்டும். தெய்வங்களின் இருப்பு வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது வீட்டின் வளிமண்டலத்தை புனிதப்படுத்தி அங்கு வசிப்பவர்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வருவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையாகும்.